சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 80வது சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோட்டை கொத்தளத்தில் நாளை தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், முழு தகவல்களையும் சொல்லுங்க. நாட்டினுடைய 80வது சுதந்திர தின கோட்டை கொத்தளத்துல நாளை தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். சுதந்திர தின உரையை நிகழ்த்துகிறார். இந்தியாவினுடைய சுதந்திர தின விழா நாளை கோட்டையில கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில சுதந்திர தின விழா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நாளை காலை முதலமைச்சர் ஒரு 8:20 மணிக்கு புறப்படுவார். மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே வரும்போது அவரை காருக்கு முன்னாடி முன்னும் பின்னும் இருசக்கர வாகனங்கள்ல மோட்டார் வாகனங்கள் படைசூழ அவரை அழைத்து வரக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறும். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்துக்கு முன்பாக அணிவகுப்பு மரியாதை ஏற்கும் இடத்துக்கு வருவார். மேடைக்கு அருகே முதலமைச்சர் விஜய் ஒரு 8:30 மணி அளவுல இறங்குவார். அவரை தலைமைச் செயலாளர் சாய்குமார் வரவேற்று அதிகாரிகள் அறிமுகப்படுத்துவார். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அணிவகுப்பு மரியாதை ஏற்கக்கூடிய மேடைக்கு சென்று அங்கிருந்து அந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த திறந்த வழி ஜீப்ல ஏறி போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுவார். இந்த அணிவகுப்புல சிறப்பு காவல்படையினுடைய பெண் கமாண்டோ படை, சென்னை பெண் காவலர் பிரிவு, கடலோர பாதுகாப்பு குழுமம், நீலகிரி படைப்பிரிவு, குதிரைப்படை, போலீசார் எல்லாம் பங்கேற்பார்கள். பின்னர் கோட்டை கொத்தளத்துல முதலமைச்சர் விஜய் சென்று ஒரு காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி சல்யூட் செய்வார். மூவர்ண கொடி பறக்கப்படும் போது அது பலூன்கள் பறக்கப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறும். தேசிய கொடி ஏற்றப்படும் போது பேண்ட் வாத்தியங்கள் மூலக தேசிய கீதம் இசைக்கப்படும். இதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுதந்திர தின உரை நிகழ்த்துவார். அப்போது புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார். அதைத் தொடர்ந்து தகைசால் தமிழர் விருது, டாக்டர் APJ அப்துல் கலாம் பெயரில் விருது, துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சருடைய நல்லாளுமை விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை தமிழக முதலமைச்சர் வழங்குவார். அதற்கு பிறகு நிகழ்ச்சியெல்லாம் முடிவரும். இதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. நாளை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின உரையை நிகழ்த்த உள்ளார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk